அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode மொபைல் ஆப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த மொபைல் மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஒன்று தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒரு முக்கியமான தகவல்லாம் டெலீட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஃபோனில் சில பேர் ஃபோன்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கோம் மெமரிஸ். ஆமாம், அது எஸ்எம்எஸ் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு வெளியே சுற்றின்னு இருக்கோம். புரியுதானே சார்? இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிற நீ எங்க ஆவ? காட்சி நீ பார்த்த பதிவாயிடுச்சு, திரும்ப கண்ணை மூடுற, கனவு வருது. பார்க்காத காட்சிகள் கனவாக வர்றது இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் வருது. நிறைய பேருக்கு கனவுல கலர் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் தான். நிறைய பேர் கனவுல சத்தம் இல்லை, ஊமை படம் தான். ஸோ கனவுகள் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களான்னா இல்லை. காட்சிகளையும் அதே மாதிரி பார்க்குறாங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இல்லை. ஜன்னல் அமைப்பெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. மேலே ஒரு முக்கோணம், திரும்ப ஒரு முக்கோணம் போட்டுக்கிறான் சில வீட்டில். சில வீட்டில் மேலே மட்டும் முக்கோணம், ஒரு வீட்டில் எதில் இல்லை. ஆனால் சாதாரண பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் நுட்பமாக பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுது. கனவுகள் கூட நுட்பமாக பார்க்க தெரிஞ்சிச்சேன்னா, நீ சராசரியாக கண்களில் பார்க்குற காட்சிகளையும் நீ சரியாக பார்க்காத, நீ கனவுல மட்டும் எப்படி பார்க்க போகிற? என்ன கேட்டால் உன் கண்களை நீ சரியாகவே பயன்படுத்தவே இல்லை. அப்புறமா கண் இல்லாத உங்கள் புலன்கள் தான் ஓரளவுக்கு என்ன பண்ணுது. என்ன கேட்டால் கண்ணில் பார்க்குற காட்சியை விட கனவு கொஞ்சம் நேர்மையாக இருக்குது. கனவு கொஞ்சம் என்ன வருது, நேர்மையாக இருக்குது. கண்களில் கூட நீங்கள் நேர்மையாக இல்லை, பார்க்குறதே இல்லை. ஒரு பிள்ளை உங்களால் அழகாக பார்க்க முடியல, ஏன்னா விகல்பம் இருக்குது உள்ளோ. எதனா பார்த்தா எப்படி பார்க்கணும்னு முன்னாடியே முன்முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுற நீ. ஒன்று பார்க்குற பொம்பளை இப்படி பார்க்கணும், ஆம்பளை இப்படி பார்க்கணும், என்ன பண்ணிட்டாங்க உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவனை ஏழையாக பார்க்கணும், இவனை பணக்காரனாக பார்க்கணும், இவனை பாஸாக பார்க்கணும். இந்த மலர்கள் அழகாக இருக்குது, மயில் அழகாக இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன தான் சொல்லுங்கிற? அதை பார்த்தாலும் மயில் அழகாக வருது உண்மையிலேயே. மயிலாக இருக்குது, அவ்வளவுதான். அது ஒன்றும் அழகாகவும் இல்லை, அசிங்கமாகவும் இல்லை. நீ தான் என்ன சொல்லுங்கிற? மயில் அழகாகுதுன்ட்டு வான்கோழி அசிங்கமாகுதுன்ற. இதில் வர எவனோ ஒருத்தன் கவிதை வர எழுதிட்டான். வான்கோழி மயிலை பார்த்து என்ன பண்ணுது, தானும் மயில் என்ன பாவிச்சு ஆடுதுன்னு. டே, அது மயில தான் என் மயில் இருக்குனாடா. நான் வான்கோழியா இருந்தாலும் எனக்கு ரெக்கை என்ன பண்ணுவேன் நான்? எந்த சேவலாம் கலராக இருந்து செவிலி கலர் இருந்தால் தான் கிஸ் கொடுக்கணுமா என்ன? ரெக்கை கீழே விட்டாவே கிஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கை அடி விடும், சைடில் அடி டக்குன்னு. ஒரு பொம்பளை கோழி பார்த்தீங்கன்னா கிஸ் அடிக்குது. இது இப்போ என்ஜாய் பண்ணுறது கனவுல என்ன இருக்கலாம், என்ன பண்ணலாம் நேர்லையாண்ணா? முதல்ல என்னன்னா தெரியணும், அனுபவிக்க தெரியணும். அதனால கனவு பார்க்குற காட்சி ஒன்று, கனவு நேரில் பார்ப்பு காட்சியெல்லாம் ஒன்று. ரெண்டுமே என்ன பண்ண நீ பாரு. கனவுல பயப்படுற, அலற, பக்கத்தில் உங்களை தொடக்கூட முடியலேன்னு அப்படி கஷ்டப்படுற. ஓரளவுக்கு உண்மையாகுது. இது வெளியே பயப்படுற காட்ட மாட்டேன்ற. அப்படியே தைரியசாலி மாதிரி என்ன பண்ற, நடிக்கிற. கனவுல என்ன பண்ண முடியல உன்னால? நடிக்க முடியல, அலற. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படியே நேர்மையான ஒரு மனிதர். வாங்க உட்காருங்க, யாருன்னா வந்து இஷ்டா கூட பார்த்து போங்க பரவாயில்லன்னு. கனவுல வெட்டுறா குத்துறான்னு கத்துவாரு. ஏன் உள்டால்டாவா வந்துங்கிறாரு. மனசுக்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன நல்லவனா இருக்கணும் தம்பி, எப்படி இருக்கணும், நல்லவனா இருக்கணும், மனசு மற்றவங்க மனசு நோற மாதிரி பேசுறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பண்ணுகிறாரு. உள்ள இருந்து ஒருத்தன் சொல்றாடா, நீ அவன் கேடவே கிடையாது. அதனால கனவுல வர காட்சியும் நேரில் இருக்கிற காட்சியும் ஒன்னானா என்ஜாய் பண்ண தெரிஞ்சா தானே. கனவே இல்லாம ஆயிடும். எப்போ நேர்லயே சரியா வந்துட்டீங்கன்னா, நேர்லயே நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கனவு இப்படி தான் இருக்கான், அப்படியே உற்சாகமாக தான் இருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துக்கிறான். அட்லீஸ்ட் நீ கனவுல நினைச்சு என்ன பண்ணீங்க,
கனவு தான் ஓரளவுக்கு உனக்கு என்ன பண்ணுது இப்போ உண்மையை உணர்த்துது. உனக்கு 15 வயசு 16 வயசு 20 வயசு ஆயிடுச்சு, காம உணர்வுகள் வந்துடுச்சு, எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டேன்ட்டு இருமாப்பா தாங்கிற. ஆனா கனவுல ரொம்ப ஒரு விஷயம் வந்து ஆடி காலங்கத்தால ஜெட்டி ஈரமாயிடுச்சு. யார் உண்மையாக திப்பா? கனவு குருவம் தான் அப்படிங்கிறான். நேர குருனால இந்த சமூகம் உண்மையா இருக்க கூடாதுன்னே சொல்லி வந்துருச்சு. உன்னால என்ன பண்ண முடியல, உண்மையா இருக்க முடியல. புரியுதா? ஒரு ஆண் ஒரு பெண் பார்த்து ஐ வாண்ட் டு ஃபக் யூன்னு சொல்ல முடியாது. ஆனா கனவுல மனசுக்குள்ள எத்தனை முறை என்ன பண்ணிருக்கலாம். என்ன கேட்பாங்களா என்ன? ஏன் சுதந்திரம் இருக்குது அங்க வெளியா? ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் இல்ல, சமூக ஒழுக்கம் உன்னை தடுக்குது. புரிஞ்சிட்டு வெளியும் கூட நீ அப்படி இருக்கலாம். அப்போ கனவுலையும் அது வராது, வெளியும் அது வராது. வெளியும் சரியா இருந்தாலும் உள்ள சரி பண்ணிடலாம், உள்ள சரி இருந்தால் வெளியும் சரியாயிடும். அதனால கனவும் காட்சியும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்றா ரெண்டுன்றதுலாம் இல்லை. நீ அதை எப்படி என்ஜாய் பண்ணிக்கிற, நீ எதை எப்படி அனுபவிக்கிற, அதை எப்படி எடுத்துன்னு போகிறன்றதை பொறுத்து தான் மாறுது. அது காட்சிகள் பிரச்சனை இல்லை, காட்சியில் பிழை இல்லை, பார்க்குறவங்ககிட்ட தான் பிழை இருக்குது. ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது, உத்து பார்க்கும் அந்த ஆணின் கண்ணில் உள்ளது. அது அழகுன்னு என் கையில் தான் இருக்குது. கற்றுக்கிறதுனாலையா உண்மையாக எதையோட பார்த்து பாருங்கள், எதுவுமே அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை. அது இருக்குது, நான் இருக்கிறேன். அது இருக்குது, நான் இருக்கிறேன். நான் அழகுன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்ததெல்லாம் எடுத்து வச்சு அழகுன்னு சொல்லிக்கிறேன். பரவாயில்லன்றேன். நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல ஏமாத்து இந்த சமூகத்தை, ஆனால் உன்னை ஏமாத்துறியன்றேன். கனவு உன்னை ஏமாற்றக்கூடாது. கனவுக்கிட்ட போய் ஏமாற்ற முடியாது உன்னால. அங்கே போய் நீ நல்லவனாலாம் நடிக்கவே முடியாது. அங்கே உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு கனவு சரியாகுது, நேரம் தான் சரியா இல்லை. கொஞ்சமாச்சும் கொஞ்சம் வாழ்கிற இடங்குதான் கனவுல தான். அதையும் பிடிக்கிட்டுன்னா என்ன ஆகும்? நீங்கள் கனவுல சந்தோஷமாக இருந்துங்க, நேரில் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிற? காலைல சரணம் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன வேணா பூந்து விளாட்லாம், நான் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் நான்ட்டு. என்ன மாதிரி நீங்களும் கூட பேசலாம், நீங்களும் கூட என்ன பண்ணலாம், வாழலாம். கொஞ்சம் தைரியம் வேணும். நேர்மை வந்துச்சுன்னா தைரியம் வந்துடும். நீங்கள் அப்படி பேசத்தே இல்லையே, எஸ் சொல்ல தானே பேசுகிறீங்க. அவங்க எனக்கு எஸ் சொல்லணுன்னு தானே பேசுகிறீங்க. நோ சொல்லவும் நீங்கள் உரிமை கொடுக்கவே இல்லையே. நோ சொல்கிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். எதிராளி கூட பேசும்போது அவங்க என்ன சொல்லவும் உரிமை கொடுக்கணும், நோ சொல்லவும் உரிமை கொடுக்கணும். என்கிட்ட ஈஸி இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக பேச முடியும், இல்லை பேச முடியாது. பிரச்சனையே அங்கே தான்.